Hello guys, welcome to Tech WZ. இன்னைக்கு நம்ம Tech WZல PHP mysql ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ PHP mysql இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு வெப் சர்வர் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ வெப் சர்வர் சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ரெண்டு வெப் சர்வர் சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா Wamp, இன்னொன்று xampp. ஸோ இப்போ என்னோடய ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா xampp வந்து அதிகமாகவே நிறைய எரர்ஸ் வந்து அதில் வருது. அதனால் நான் வந்து Wamp சர்வரை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தேன்னா Wamp சர்வர் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அப்போது இந்த Wamp சர்வர் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு மேலே பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் Wamp சர்வர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு. இந்த லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து அந்த Wamp சர்வரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த லிங்க்குக்கு போயிடுங்க. இந்த லிங்க் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை வந்து ரீட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Wamp சர்வர், இந்த க்ரீன் கலர் பட்டன் பார்த்தீங்கன்னா தெரியும். Wamp சர்வர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாகும் இது போட்டிருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆயிரும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகலை அப்படின்னா இந்த ப்ராப்ளம் டவுன்லோடிங் அப்படின்னு இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், அது திரும்ப உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகலை அப்படின்னா தான் நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டரில் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். Wamp சர்வரை டபுள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் கேட்கும் லாங்குவேஜ் பற்றி கேட்கும். இங்கிலீஷ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த பேஜில் ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. திரும்பவும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுலேயும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி PHP பார்த்தீங்கன்னா எல்லா வெர்ஷனுமே இருக்கும். ஸோ எல்லா வெர்ஷனுமே நீங்கள் கிளிக் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா. ஏன்னா 7.0 நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து செக் பண்ணிடுங்க. வேறு மாதிரியா DB அப்புறம் வந்து mysqlலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே இருக்கட்டும். ஸோ அது தேவையில்லை. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து இதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரை வந்து சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். இதை நார்மலாக வந்து என்னோட எக்ஸ்ப்ளோரரில் இருக்கும். சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எஸ், இல்லைனா நோ அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். நான் வந்து கூகுள் குரோமை கொடுக்குறேன். ஸோ என்னோடய கூகுள் குரோம் எங்கே இருக்குது அப்படின்றத இன்ஸ்டால் ஆன அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஸோ அதில் குரோம் அப்படின்னு கொடுத்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன கேட்கும் பார்த்தீங்கன்னா எடிட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்களா, இப்போ நோட் பேடில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நோட் பேடில் இருக்கிறத உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்து எப்படி நம்ம குரோமை வந்து எடுத்தோமோ அதே மாதிரி ஏதாவது உங்களோட எடிட்டர் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. இப்போ ஆக்சுவலாக எனக்கு வந்து நோட் பேடே போதும், அதனால் நான் அதை நோ கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்மளுடைய Wamp சர்வர் நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிடுவோம். அதை செக் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து Wamp சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேவா, அதோடைய ஐக்கான் இருக்கும், Wamp சர்வரோட ஐக்கான் இருக்கும். ஸோ Wamp சர்வரோட ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து Wamp சர்வரை வந்து ஓப்பன் பண்ணோன்னே இது கீழே பாருங்கள் ஒரு ரெட் கலரில் WO சிம்பிள் இருக்கும், அதாவது Wamp சர்வருடைய சிம்பிள் இருக்கும். இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அப்புறம் வந்து க்ரீன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். இந்த க்ரீன் கலர் வந்துச்சு அப்படின்னாலே உங்களுடைய Wamp சர்வர் ப்ராப்பராக ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுவும் மீறி நம்ம வந்து அது ப்ராப்பராக ரன் ஆகுதா இல்லையா அப்படின்றத ப்ரௌசரில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். Wamp சர்வர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகிருக்கு, mysql இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதில் வந்து சொல்லுவாங்க. இப்படி வந்துடுச்சுனாலே உங்களுக்கு உங்களுடைய Wamp சர்வர் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. மறக்காமல் டெக் WZக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸோட பார்ப்போம். தேங்க்யூ, பை பாய்.